ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நோய் ஒரு இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 5 பார்க்க போகிறோம். பார்ட் 4ல் கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் பார்த்தோம். அந்த கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸில் 6th கைண்ட் என்ன பார்த்தோம்? ஆஃப் குவாலிட்டின்னு பார்த்தோம். இந்த ஆஃப் குவாலிட்டியில் கிளவர், ட்ரை, ஃபேட், கோல்டன், குட், ஹெவி அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஆஃப் குவாலிட்டிங்கிற அட்ஜெக்டிவ்ஸை எந்த ஆர்டரில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 5. ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. செவரல் வேரியேஷன்ஸ் ஆர் பாசிபிள், பட் எ ஃபேர்லி யூஸ்வல் ஆர்டர் இஸ். அந்த ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டியை நம்ம வரிசைப்படுத்தும் போது சில வித்தியாசங்கள்லாம் வேரியேஷன்ஸ்லாம் வரும். இருந்தாலும் ஒரு பொதுவான வரிசை எது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கு. என்ன வரிசை அப்படின்னா வீடியோ பாருங்கள். ஏ சைஸ், சுருக்கமாக எஸ்ஐன்னு கொடுத்துருக்கு. அடுத்தது ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் ஜி, ஏஜ் ஏ, ஷேப்புங்கிறதுக்கு எஸ்ஹெச், கலருங்கிறதுக்கு சி கொடுத்துருக்கு, மெட்டீரியலுங்கிறதுக்கு எம் கொடுத்துருக்கு, ஆர்ஜினுக்கு ஓ, பர்பஸ்க்கு பி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எ லாங் ஷார்ப் நைஃப். எ லாங்கிறது சைஸை குறிக்குது, ஷார்ப்புங்கிறது ஷேப்பை குறிக்குது, என்கிறது நவுனை குறிக்குது. அதுதான் பக்கத்தில் பென்சில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ்ஐ எஸ்ஹெச் என்ன கொடுத்துருக்கு. அடுத்தது நியூ ஹெக்ஸகனல் காயின்ஸு. இப்போ நியூங்கிறது ஏஜை குறிக்குது, ஹெக்ஸகனங்கிறது ஷேப்பை குறிக்குது, காயின்ஸுங்கிறது நவுனை குறிக்குது. அடுத்து ப்ளூ வெல்வெட் கர்டைன்ஸு. ப்ளூங்கிறது கலரை குறிக்குது, சீன்னு கொடுத்துருக்கு அங்கே பென்சில்கிட்ட. வெல்வெட்டுங்கிறது எம்மை குறிக்குது, மெட்டீரியல். கர்டைன்ஸுங்கிறது நவுனை குறிக்குது. எ ஸ்மால் ரவுண்ட் பாத் அப்படிங்கிறது எ ஸ்மால்ங்கிறது சைஸை குறிக்குது, ரவுண்டுங்கிறது ஷேப்பை குறிக்குது, பாத்துங்கிறது நவுனை குறிக்குது. அண்ட் ஓல்டு பிளாஸ்டிக் பக்கெட் அப்படிங்கிறதுல ஓல்டுங்கிறது ஏஜை குறிக்குது, பிளாஸ்டிக்ங்கிறது மெட்டீரியல் குறிக்குது, பக்கெட்டுங்கிறது நவுனை குறிக்குது. அண்ட் எலிகண்ட் ஃப்ரெஞ்சு கிளாக் அப்படிங்கிறது ஜிங்கிறது ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன், எலிகண்ட்டுங்கிறது ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன், ஃப்ரெஞ்சுங்கிறது ஆரிஜின், எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஆரிஜின் கொடுத்துருக்கு, கிளாக்குங்கிறது நவுன். ஓகே, அடுத்தது பாருங்கள். பிரட்டி ஃபாலோட் பை அனதர் அட்ஜெக்டிவ் வித் நோ கமா பிட்வீன் தம் இஸ் அன் அட்வர்ப் ஆஃப் டிகிரி, மீனிங் வெரி குவைட். இப்போ பிரட்டிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் வருது, அதுக்கு அடுத்தாப்பில் இன்னொரு அட்ஜெக்டிவ் வருது. அந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் நடுவில் நோ கமா அப்படின்னா அந்த பிரட்டிங்களுடைய அர்த்தம் வந்து வெரி அல்லது குவைட்னு அர்த்தம் ஆகும். பிரட்டிங்கிறதுக்கு பொதுவான அர்த்தம் வந்து அழகான அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆனால் இந்த மாதிரி பிரட்டிங்கிறதுக்கு அடுத்து வேற ஒரு அட்ஜெக்டிவ் வந்து அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் கமா இல்லை அப்படின்னா அது வந்து அட்வர்ப் ஆஃப் டிகிரி ஆகிடும். பிரட்டிங்கிறது அட்வர்ப் ஆஃப் டிகிரி ஆகிடும். அதனுடைய அர்த்தம் வந்து வெரி அல்லது குவைட்டுங்கிற அர்த்தம் ஆகிடும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். she is a pretty tall girl means she is quite tall or very tall அப்படின்னு அர்த்தமாகும். she is a pretty tall girl என்ன அர்த்தம் ஆகும்? she is a very tall girl அப்படின்னு அர்த்தம் ஆகும். she is a quite tall girl அர்த்தமாகும். prettyங்கிறதுக்கு அப்போது இங்கே அர்த்தம் வந்து quite அல்லது வெரிங்கிற அர்த்தமாயிடும். பட் அடுத்தது பாருங்கள். பட் a pretty tall girl or more usually a tall pretty girl. இப்போ a tall pretty girlனா என்ன அர்த்தம் ஆகும் அப்படின்னா எ கேர்ள் ஹூ இஸ் போத் டால் அண்ட் பிரட்டி அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். இப்போ கம்மா கொடுத்துருந்தாங்க, டாலுக்கும் பிரட்டிக்கும் நடுவில் கம்மா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன ஆகும் அப்படின்னா அவன் உயரமானவ, அழகானவ அப்படின்னு அர்த்தமாயிடும். கம்மா இருக்கிறதுனாலையும் இல்லாதனாலையும் அர்த்தமே வேறுபடுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.